Hello friends, welcome to my channel. எல்லோரும் நலமா இருக்கீங்களா? இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க போவது நியூ மாடல் ஸ்லீவ் டிசைன் கட்டிங் ஸ்டிச்சிங் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஸ்லீவோட மெஷர்மெண்ட் பார்த்துக்கலாம். ஸ்லீவோட லென்த் வந்து டோட்டலாக 10 இன்ச் எடுத்திருக்கேன். 10 இன்ச்சு ஸ்லீவு, 1/2 இன்ச் வந்து ஃபோல்ட் பண்ணி தைக்கிறதுக்காக வச்சுருக்கேன். இப்போ ஹார்மோலோட ரவுண்டு பார்த்திங்கன்னா 8.75, ஸ்லீவ் ரவுண்டு பார்த்திங்கன்னா 6 inches ப்ளஸ் 2 inches வந்து லூஸ்க்காக வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து ஸ்லீவோட டாப் சைடு வந்து 3 inch மார்க் பண்ணியிருக்கோம். லென்த்துக்கு வந்து 4 inch மார்க் பண்ணி பாக்ஸ் வரைஞ்சிக்கிறோம். இது வந்து 0.75 inches மார்க் பண்ணி நீங்கள் ரவுண்டாக அதுமாரி வரைஞ்சிக்கங்க. இப்போ நம்ம வந்து ஒன் சைடு தான் வரைஞ்சிருக்கோம். இப்போ அதே போல் இன்னொரு சைடும் நம்ம வந்து சேமாக வரைஞ்சி எடுத்துக்கலாம். அதுக்கு நம்ம வந்து இதுமாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சைடு வரைஞ்சது அப்படியே அங்கே வந்து தெரியும். நீங்கள் அதை டார்க் பண்ணி வரைஞ்சிக்கலாம். இதே போல் இன்னொரு ஸ்லீவில் நீங்கள் வந்து ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த நியூ மாடல் ஸ்லீவ் டிசைனை நீங்கள் முழுவதுமாக கற்றுக்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போது 2 ஸ்லீவும் ட்ரேஸ் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்ததான் நம்ம எப்படி ஸ்டிச் பண்ண போகிறோங்கிறத பார்க்கலாம். இப்போ மெயின் கிளாத்தை எடுத்துக்கோங்க. மெயின் கிளாத் நல்ல பக்கமும் லைனிங் நல்ல பக்கமும் ஒன்றா வச்சு பின் பண்ணிக்கங்க. இப்போ நான் வீடியோவில் காட்டுறது போல் பின் பண்ணிக்கங்க. ஸ்லீவோட பாட்டம் தைக்க போகிறோம். ப்ளஸ் மேலே நம்ம ரவுண்டாக வரைஞ்சதையும் ஸ்டிச் பண்ண போகிறோம். பஃபுக்காக ரவுண்டாக வரைஞ்சோம்ல, அதை வந்து 6 inch இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிவிட்டு நம்ம தைக்க ஆரம்பிச்சிடலாம். இதை முடிச்சுட்டு பாட்டமில் 1/2 inch வந்து மார்க் பண்ணியிருக்கோம் ஃபோல்ட் பண்ணுறதுக்காக. அதுலேயும் ஒரு தையல் போட்டுக்கலாம். பஃபுக்காக நம்ம தைச்சதில் ஒரு 1/4 inch தையலுக்கு அப்புறமா விட்டுட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நான் கட் பண்ணிட்டேன். அப்படியே சின்ன சின்ன நாச்சஸ் போட்டுக்குங்க. இப்போ நம்ம வந்து அதை டர்ன் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்து அதை நீட்டாக வச்சு அயர்ன் பண்ணிக்கங்க. உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாட்டமில் ஒரு தையலும் மேலே அந்த ரவுண்ட் ஷேப்பில் ஒரு தையலும் போட்டுக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய சேனலில் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னுடைய சேனலில் பேசிக் வீடியோஸ் பிகினர்ஸ்க்கு நிறையவே இருக்குது. கூடவே இப்போ நான் லேட்டஸ்ட்டாக ட்ரெண்டிங்கில் உள்ள ப்ளவுஸ் டிசைன்ஸ்லாம் வந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டா என்னுடைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ. ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். இப்போ ப்ளவுஸில் லைனிங் கிளாத்தும் ப்ளவுஸ் மெயின் கிளாத்தும் ஒன்றா அட்டாச் பண்ணிக்கலாம். சுற்றி ஒரு தையல் போட்டுக்கலாம்.
சுற்றி தையல் போட்டு எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது ரெட் கலர் கிளாத் எடுத்துக்கலாம். இதோட லென்த்து பார்த்திங்கன்னா 6 இன்ச் இருக்குது. வித்து பார்த்திங்கன்னா 18 இன்ச்சஸ் இருக்குது. 2 ஸ்லீவுக்கும் சேர்த்து தான் எடுத்திருக்கேன். இப்போ இதை சேமாக ஃபோல்ட் பண்ணி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் தனித்தனியாக. இதை தான் நம்ம வந்து பஃப்புக்கு யூஸ் பண்ண போகிறோம். இந்த கிளாத்தை சின்ன சின்ன ஃப்ளீட்டு ஈவனாக வச்சுக்கிறேன், வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த டிசைனுக்கு வந்து 2 சைடும் நம்ம வந்து ஃப்ளீட் வைக்கணும். சேம் மேலே எப்படி ஃப்ளீட் எடுத்திங்களோ அதே லென்த்து அதே வித் வச்சு நீங்கள் அந்த ஃப்ளீட்டை பிடிச்சிக்குங்க. இதே போல் இன்னொரு ஸ்லீவுக்கும் நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. ஃப்ளீட் வந்து வச்சு முடிக்க போகிறோம். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக அழகாக வந்திருக்குன்ட்டு. இப்போது இதோட லைனிங் அட்டாச் பண்ணி ஃபினிஷ் பண்ண போகிறோம். லைனிங் கிளாத் எடுத்துக்கங்க, அதை 4 மடிப்பாக மடித்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து ப்ளவுஸோட மெயின் கிளாத் எடுத்து சென்டராக ஃபோல்ட் பண்ணி அந்த ரவுண்ட் ஷேப்பை வந்து நான் லைனிங் கிளாத்தில் வரைச்சிக்கிறேன். இப்போது எக்ஸ்ட்ரா ஒரு 2 இன்ச் போல் நான் விட்டு வரைஞ்சிக்கிறேன். இப்போ நம்ம இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம எல்லாத்தையும் தச்சு முடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்தை நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போது அதே சேம் அளவு வந்து இன்னொரு கிளாத்தில் நான் வந்து ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு முறை சைஸ் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பாட்டம் சைடு மட்டும் தைக்கக்கூடாது, பேலன்ஸ் 3 பக்கமும் தைச்சிட்டு அதை நம்ம இது போல் டர்ன் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பிகினர்ஸ்னால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. என்னுடைய சேனலில் பேசிக்காக ஒரு ப்ளவுஸை எப்படி ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணுறதுங்கிறத வீடியோ டீட்டெயில்டாக கொடுத்துருக்கேன், பாருங்கள். ரெடி பண்ண பஃப் கிளாத்தை வந்து சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. சென்டர் பாயிண்ட்லேருந்து இந்த பக்கம் 3 இன்ச் அந்த பக்கம் 3 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ப்ளவுஸோட மெயின் கிளாத் வச்சு பின் பண்ணிக்கலாம். பின் பண்ணுறது அவசியம். ஸ்டிச் பண்ணும்போது விலைக்கு போகாது, உங்கள் டிசைனும் பர்ஃபெக்டாக வரும். இப்போது ஸ்டிச் பண்ணலாம். ஸ்டிச் பண்ண அந்த அலைன்மெண்ட்டெல்லாம் கரெக்டாக செட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிவிடுங்க. பஃப்பு பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ இந்த ஸ்லீவோட பஃப் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. அப்படியே மேல் பக்கமும் நம்ம தையல் போட்டுக்கலாம். இதே போல் இன்னொரு ஸ்லீவை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க.
இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு டிசைனு, பஃப் டிசைனு. இதே போல் நான் சொன்ன ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி பண்ணிங்கன்னா உங்களுக்கும் இதே போல் ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அடுத்ததாக ஸ்லீவில் இன்னொரு டிசைன் பண்ண போகிறோம். அதுக்கு நான் 2 இன்ச்சில் வந்து ரெட் கலர் கிளாத் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து லெஃப்ட் சைடு 1/2 இன்ச்சும் ரைட் சைடு 1/2 இன்ச்சும் மடிச்சுக்கிட்டு அதை சென்டர் பாயிண்ட் பார்த்து ஈவனாக மடிச்சிருக்கேன். மடித்து ஒரு தையல் போட்டுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்லீவோட பேக் நெக் டிசைன் வந்து ஆல்ரெடி நான் என்னுடைய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். இப்போது நம்ம வந்து ஸ்லீவ் டிசைனுக்கான ரோப் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இந்த ரோப்பை வச்சு டிசைன் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அந்த ரோப்பை ஈவனாக ஒரு 2.5 இன்ச்சு அளவுக்கு எல்லா ரோப்பையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த ரோப்பில் இதே போல் ஈவனாக 2ஆக மடித்து நான் ஸ்லீவோட பாட்டமில் மேல் பக்கம் வச்சு தைச்சிருக்கேன். ஒரு 1/2 இன்ச் வந்து வெளிப்பக்கம் வச்சு தான் தைச்சிருக்கேன். இப்போ அந்த 1/2 இன்ச் வந்து தேவையில்லை, நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். 2 இன்ச்சு தான் வந்து நமக்கு வந்து டிசைனுக்கு யூஸ் பண்ண போகிறோம். இப்போ எல்லாத்தையும் நீட்டாக கட் பண்ணி எடுத்துட்டு இந்த ரோப் அப்படியே வந்து ஆப்போசிட்டில் திருப்பி நம்ம தையல் போட போகிறோம். எப்படி போகிறேன்னு பாருங்கள். இது எல்லாத்தையுமே நம்ம திருப்பி தையல் போட்டு முடிச்சுட்டு இதுக்கு மேலே நம்ம வந்து கோல்டன் லேஸ் வச்சு கவர் பண்ண போகிறோம். இதை தைச்சி முடிச்சுட்டு பஃப்புக்கும் கீழே அந்த டிசைன் மேலேயும் கோல்டன் லேஸ் வச்சு கவர் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், ப்ளவுஸோட டிசைன் முடிஞ்சது. இப்போ எப்படி நான் ஃபினிஷிங் வந்திருக்குன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன். எவ்வளோ அழகாக டிசைன் வந்திருக்கு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணிங்கன்னா இதே போல் நீங்களும் ஒரு டிசைனர் ஆகலாம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ட்ரெண்டிங்கான ப்ளவுஸ் டிசைன்ஸ் எல்லாமே என்னுடைய சேனலில் நான் அப்லோட் பண்ணுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி டவுட் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். ப்ளவுஸோட ஃபினிஷிங் சூப்பராக வந்திருக்குல்ல. முடிஞ்சால் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.